அந்த அம்மா 12 வருடத்துல இருந்த பணத்தெல்லாம் கொட்டி எந்த விதத்திலையும் அவர்களுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் சரியாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த ஸ்திரீ ஒரு நாளைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா இயேசு எப்படி ஒரு அற்புதம் செய்கின்ற இரட்சகர், இயேசு எப்படி அவரிடத்தில் வருகின்ற ஒவ்வொருவரும் வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்குகின்றார் என்று இந்த அம்மா கேள்விப்பட்டாங்க. இயேசு எப்படி மனதுருக்கம் நிரம்பிய ஒரு தெய்வம் என்று இவர்கள் கேள்விப்பட்டார்கள். இயேசு எப்படி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓயாமல் யாரெல்லாம் அவரிடத்தில் வருகின்றார்களோ அவர்களை குணமாக்கி அனுப்பினார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மாக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. எப்படியாவது இந்த இயேசுவை நான் சந்திக்கணும், எப்படியாவது இயேசுவிடத்தில் நான் போகணும், எப்படியாவது இயேசுதான் என்னுடைய பிரச்சனைக்கும் என்னுடைய வியாதிக்கும் அவர் ஒருவரே தீர்வு தர முடியும் என்ற ஒரு நிச்சயம் அவர்களுக்குள் வந்த பொழுது அவள் தீர்மானம் செய்துட்டாங்க. அடுத்த தடவை இயேசு இந்த பக்கம் வரும்பொழுது எப்படியாவது இயேசுவிடத்திலிருந்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று ஒரு தீர்மானம். ஆனால் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைனா, இந்த அம்மாவால் மற்றவர்களைப் போல இயேசுவிடத்தில் நேரடியாக சென்று அவருடைய பிரச்சனையை இயேசுவிடத்தில் சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சட்டத்தின்படி அவர்கள் எந்த ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவங்க இருக்கக்கூடாது, எந்த ஒரு நபர் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அவர்கள் ஜனங்கள் இருக்கிற இடத்தை விட்டு தூரமாக இருக்கணும். அவர்கள் ஒருவேளை ஜனக்கூட்டத்தின் மத்தியில் வந்தாங்கன்னா அவங்க வாயை திறந்து சொல்லணும், நான் தீட்டுப்பட்டவள் என்று அவள் சொன்னால் மற்றவர்கள் விலகி இடத்தை அவளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் இந்த அம்மா அவங்களுடைய பிரச்சனையை குறித்து எல்லாருக்கும் சொல்ல அவங்களால முடியல, சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் அற்புதம் வேணும், ஆனால் எப்படி இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த அம்மா யோசித்த பொழுது ஒரு சிந்தனை பண்ணாங்க. அவங்க யோசித்தாங்க, இயேசு எங்கெல்லாம் வராரோ அங்கே திரள் கூட்டமான ஜனம் அவரை பின்பற்றுகின்றது. என்ன செய்ய போகிறேன்னா, எங்கள் ஊருக்கு இயேசு வரும் பொழுது நானும் இந்த திரள் கூட்டத்தோடு கூட நைஸாக உள்ள நுழைந்து எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டேன் என்றால் நான் சுகமடைவேன் என்று அந்த அம்மா தீர்மானம் செய்தார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். நம்மளுடைய தீர்மானம் என்னன்னா, நான் இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொட்டேன் என்றால் எனக்கு சுகம் உண்டாகும். அப்படின்னா அவங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம் என்றால், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் ஒருவேளை எனக்கு குணமாகும் என்று அவங்க சிந்திக்கல. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் ஒருவேளை எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்குள்ள இருந்த உறுதியான நிச்சயம் விசுவாசம் என்னன்னா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வஸ்திரத்தை தொடணும், வஸ்திரத்தை தொட்டுட்டேன்னா எனக்கு என்னுடைய சுகம் நிச்சயம்.